இன்ஃபேக்ட் ரிஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு நட்டு போல்ட் கல்ட்ற சாதாரண டூ வீலர்ல இருந்து லாரி கல்ட்ற வரை ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்றது இதுவும் பேட்டரியிலும் இருக்கு கரண்ட்லயும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிட் எல்லாம் பிட் பாக்ஸோட வந்துரும். நம்ம கிட்ட பவர் டூல்ஸ் என்னென்ன வெரைட்டி ஆஃப் பவர் டூல்ஸ் வேணுமோ அந்த பவர் கார்ல இருந்துச்சுன்னா உங்களோட லைட்டர்ல போட்டீங்க அப்படின்னா கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு நீங்க ஏர் பிடிக்கிறது மாதிரி வந்து ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்ப்ரே ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போற பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும் அதுக்கு 6000 7000 அவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் தான். இந்த வெல்டிங் மிஷின்ல ஆர்க் இருக்கு, டிக் இருக்கு, மிக் இருக்கு. இந்த கார் வாஷருக்காக நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணாலும் உங்களுக்கு மோசமா போகாது. இங்க இருக்கிறது வந்து ஜென் செட் 3 கிலோவாட்ல இருந்து 10 கிலோவாட் வரைக்கும் ஜென் செட் இருக்குது. உங்களுக்கு வந்து சவுத் இந்தியா முழுக்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு எங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கு. நாங்க டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சு வச்சிரும். சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் சரி. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் தான் வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் பவர் டூல்ஸ்ல கிட்டத்தட்ட 700 ஐட்டத்துக்கு மேலே இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கறது சும்மா டேபிள் வச்சிருக்கோம். சாதாரணமாக சொல்கிறேன், இப்போ வெல்டிங் மிஷின் எடுத்துட்டீங்கன்னா இந்த வெல்டிங் மிஷினில் ஆர்க் இருக்கு, டிக் இருக்கு, மிக் இருக்கு. இது இல்லாமல் கேஸ்லெஸ் வெல்டிங் மிஷினும் இருக்கு. ஸோ முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் அப்படிங்கிறது 2 மெட்டலை மட்டும் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். டிக்கு மிக் அப்படிங்கிறது எஸ்எஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தின்னார்க்க ஷீட்லையும் அடிக்கிற மாதிரி 2 வேரியண்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து. இதில் வந்து IGBT அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வீடுகளில் யூஸ் பண்ணுறதுக்கும் MOSFET அப்படிங்கிறது 200 ஆம்ஸ் 250 ஆம்ஸ் up to 400 ஆம்ஸ் வரைக்குமே வந்து நம்மட்ட வந்து வெல்டிங் மிஷின் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்ப்ரே. நீங்க சாதாரணமா ஒரு வண்டி வச்சிருக்கீங்க, கார்ட்லெஸ் பேட்டரியிலே இருக்குது உங்களுக்கு. சோ நீங்க ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, FC வந்துருச்சு, தாராளமா நீங்க அடிக்கலாம். அதுல ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. எக்ஸஸா இருந்தா ரோலர் வச்சு உறிஞ்சிருங்க, உங்களுக்கு கூலி மிச்சம். ஒரு அரை மணி நேரம் 1.5 மணி நேரத்துல உங்க வேலையை வந்து உடைச்சுக்கலாம். ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போற பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும், அதுக்கு 6000 7000 அவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம். இல்ல நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்க, 10 வீடுக்கு டெனன்ட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்க, நீங்க முடிஞ்சவனே அடிக்கிறீங்க. இந்த மாதிரி பல பேத்துக்கு இது யூஸ் ஆகும். வெல்டிங் மிஷின் மாதிரி அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4500 ரூபாயில இருந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில ஒர்க் ஆகும், எங்க வேணாலும் எடுத்துருப்பாங்க. இது நீங்க அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பாருங்க இங்க இருந்து அடிக்கிறாங்க எல்லாம் எப்படி ஆகுது பாத்தீங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கார்டன் வச்சிருக்கீங்க, கூட்டணும், அந்த மாதிரி கார்டனான இடத்த கூட்டணும், இல்லை காரை கழுவிட்டு மேலே அடிச்சு விடுறீங்க, அந்த மாதிரி இடத்துல ட்ரைவ் பண்ணிக்கணும், வேற எங்கேயாவது இந்த மாதிரி ப்ளோ பண்ணுற இடத்துக்குலாம் நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் ரிஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு நட்டு போல்ட் கல்ட்ற சாதாரண டூ வீலர்ல இருந்து லாரி கல்ட்ற வரைக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NMல சொல்லுவோம், அந்த டார்க்கை வச்சு தான் சொல்லுவோம். அதில் வந்து உங்களுக்கு டார்க் வந்து 800 NM இருந்து 1200 1400 NM வரைக்கும் கொடுக்கும். ஸோ இதே இது வந்து பற்றி ஏரில் போடுறதுனால ஏரில் போடுற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்றது இதுவும் பேட்டரியிலும் இருக்கு, கரண்ட்லயும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6mm 10mm 13mm அந்த மாதிரி செக் போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து மெட்டல்ல ஓட்ட போடுற மாதிரி இருக்கு, ஸ்டீல்ல ஓட்ட போடுற மாதிரி இருக்கு. கான்கிரீட்ல போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2days26 அந்த மாதிரி போய்க்கணும். எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா லோ மீடியம் ஹை 3 பிரைஸ்ல நம்ம எது வந்து பிலோ 1200 கம்மி இருக்கும் பெருசா கேரண்டி வாரண்டி. ஏன்னா ஆர்மச்சூர் ஃபீல்டு காயிலுக்கு மட்டும் உங்களுக்கு கேரண்டி வாரண்டி கிடைக்கும், மற்றதுக்கு பெருசா கேரண்டி வாரண்டி வந்து வராது உங்களுக்கு. மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட தான் நம்ம வந்து கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல எல்லாம் நீங்க ஓட்ட போடணும் அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் லித்தியம் பேட்டரி. தாராளமா நீங்க நம்பி எங்க வாங்கினாலும் லித்தியம் பேட்டரி எல்லாம் தாராளமா நம்பியே நம்ம வந்து வாங்கலாம். ஃபார்வர்ட் ரிவர்ஸோட வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிட் எல்லாம் பிட் பாக்ஸோட வந்துரும். இது எதுக்குன்னா ஏதாவது ஒரு பெண்டான இடத்துல வளைக்க போடுறதுனா கூட போட்டு நீங்க நட்ட கழட்டுறது அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பேட்டரி ஆப்ரேட்டர்ல எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமா போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 3300 ரூபா 3500 ரூபாயில இருந்து இருக்கும். 21 வோல்ட் எடுக்கிறீங்களா 12 வோல்ட் எடுக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து கண்டிப்பா மாறும் உங்களுக்கு வந்து. அதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்க ஓன் யூஸ்னா நாங்களே சொல்லி இதுவே போதுங்க, நீங்க கம்மி ரேஞ்சுக்கு போயிடுங்கன்னு சொல்லிடும். பட் ப்ரொஃபஷனலா இருந்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு இது வேணாங்க 21 வோல்ட் தான் வேணும்ன்றது அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் கிரைண்டர் அப்படிங்கிறது ஒரு யூனிக் ப்ராடக்ட், அது உங்களுக்குமே தெரியும். ஒரு பொருள் வந்து 10 வேலைக்கு மேலேயே செய்யும். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட் பண்றது, கறிக்கட்டை தேய்க்கிறதுல இருந்து பாலிஷ் போடுறதுல இருந்து எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ற SS கட் பண்றது எதுக்கு வேணாலும் இதுலயே நீங்க செயின்ஸ் அட்டாச்மெண்ட் போட்டீங்கன்னா மரம் கட் பண்றதுக்கு கூட போடலாம், பெயிண்ட் மிக்ஸ் பண்றதுக்கு கூட இது வந்து போடுறதுனால நீங்க வந்து தாராளமா போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஏர் இன்ஃபிளேட்டர் அப்படிங்கிறது இது கார்ல இருந்துச்சுன்னா உங்களோட லைட்டர்ல போட்டீங்க அப்படின்னா திடீர்னு போறப்ப இங்க நீ டியூப்லெஸ் டயர் தான் கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு நீங்க ஏர் பிடிக்கிறது மாதிரி வந்து தாராளமா பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இது வந்து டைல் வைப்ரேட்டர். முன்னாடி எல்லாம் வந்து டைல்ஸ் மேல வந்து சாக்க போட்டுட்டு கட்டையை வச்சு தட்டிட்டு இருப்பாங்க, டைல்ஸ் ஒட்டினோடனே ஏர் இதாகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டைல் வைப்ரேட்டர் போட்டுட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. நம்ம இதுலயே வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து வைப்ரேஷன் கொடுக்கும். இது மட்டும் இல்லாம அப்படி இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட பவர் டூல்ஸ் என்னென்ன வெரைட்டி ஆஃப் பவர் டூல்ஸ் வேணுமோ அந்த பவர் இல்ல நீங்க வந்து ஒரு டூ வீலர் மெக்கானிக் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டூல்ஸ். இந்த ஸ்பெஷல் டூல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு போர்க்கல்ல நீங்க கலட்டுறதா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் ஏதாவது கலட்டுறது மாதிரி இருக்கட்டும், ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். யமஹாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சுசுகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் சீல் அடிச்சு கலட்டுறதா, ஆயில் சீல் அடிச்சு கலட்டுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ன
என்னென்ன வேணும் மேக்னெட்டிக் புல்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க இது எல்லா வெரைட்டியும் மேக்னெட்டிக் புல்லர் தான். இது வந்து ஃபோர்க்க வந்து நம்ம கழட்டுறதுக்காக யூஸ் பண்றது. அதுவே நீங்க வந்து கிளட்ச் ஸ்டாப்பர் மாதிரி யூஸ் பண்றது அப்படின்னா இதுவும் கிளட்ச் ஸ்டாப்பர் தான். இதுலயும் 4-5 வெரைட்டி. இது ஒய் ஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஒய் ஸ்டாப்பர் இல்லாம இது இருக்குது பாத்தீங்களா, இது வந்து வால்வு புல்லர். வால்வு எல்லாம் கழட்டுறனா வால்வு புல்லர் வேணும்னாலும் வால்வு புல்லர். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு டூல்ஸ் கடைன்னு போனீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு ஸ்பேனர் செட் இந்த மாதிரி இல்லாம A to Z நம்மட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்க நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பிரஷர் வாஷர்னு சொல்றோம். இந்த பிரஷர் வாஷர்ல வந்து நாங்க மோனோபோலின்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப கர்வமாவும் சொல்லலாம், ரியலாவும் ஒரே விஷயம் தான். எங்களுக்குன்னு மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த கார் வாஷருக்காக நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணனாலும் உங்களுக்கு மோசமா போகாது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இருக்கிறதுலயே கம்மியா கொடுங்க பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயம். ஆர்மச்சூர் மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஆர்மச்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 3500 ரூபாய் 2000 2500 அது 8 நிமிஷத்துக்கு மேல ஓடவே ஓடாது. ஒருவேளை நீங்க வீடியோ பாக்கணும் விலை சொன்னாங்கன்னா விலை சொல்றதுக்கு ஸ்பெக் கொடுக்குறாங்களா ஒரு விலையை சொல்லுவாங்க. 10 வருஷம் கேரண்டின்னு கூட சொல்லுவாங்க. சர்வீஸ்க்கு இந்த சர்வீஸ் கேரண்டிக்கு என்னென்ன மீனிங் இன்ன வரைக்கும் தெரியாம இருக்குது. சர்வீஸ் கேரண்டினா அது என்னன்றது வந்து நமக்கு ஒன்றும் புரியாது. அதே மாதிரி காப்பர் மாடல் காப்பர் இல்லப்பா, காப்பர்ங்கிறது காயில். இது காப்பர் காயிலான்ற அந்த வார்த்தைகள்லயே வந்து ஒரு மாதிரி பதட்டமா வந்து பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேல ஓடாது. ஒரு 4500 to 5000 ரூபாய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு காப்பர் மோட்டர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6000 சம்திங் அந்த மாதிரி போனீங்கன்னா சரியா இருக்கும். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து 3 HP இருக்குங்க 2 HP இருக்குங்க 2500 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்னா இது வந்து பொருந்தது கூடியது. எங்கிட்ட இருக்கிறதுல எல்லாமே ட்ரேட்மார்க்கான ப்ராடக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க பிராண்டுக்குனே நாங்க ஓன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். சோ நீங்க என்ன கார் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 7 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம். காப்பர் அப்படிங்கறது பிரிண்ட் போட்டுறோம். பில்லுலயும் ரைட் நான் நாளைக்கு இருக்கிறேன் இல்லாம கூட போலாம். நாளைக்கு திடீர்னு வந்து சார் எங்க சார் நான் உங்கள்ட்ட சொன்னேன்னு சொல்ல முடியாது. என்னப்பா நீ காப்பர்னு சொல்லிட்டு அலுமினியத்தை ஏமாத்த அந்த மாதிரி சொல்லு. சோ இந்த மாதிரி உத்தரவாதத்தோட வேணும். கொடுக்குற பொருளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவ்வளவுதான். இப்ப பாருங்க இது ஒரு அன்பிராண்டட் நான் வச்சிருக்கேன். பிராண்டட் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கு. பாருங்க இதுல 245 பார். நான் வந்து எங்களோட மேனுஃபேக்சர் இதோட பார் 60 பார் கூட வராது. இதுல இருக்கு இந்த இங்க இருக்கு பாருங்க இது வந்து இந்த மாதிரி அலுமினிய காயில் தான் இங்க இருக்கிறது. மொத்தமாவே அப்படியே 1600 2700 சம்திங் வருது. அதே எங்களோட காப்பர் இதுதான் ஒரிஜினல் காப்பர். ரெண்டு ஒரே கலரா இருக்கு. இப்படி காமிச்சு சொல்றாங்க இது காப்பர் கிடையாது. இது அலுமினியம். பட் மெக்கானிக்ஸ் நல்லாவே தெரியும். பாருங்க இது வந்து காப்பர். இது 2.5 மணி நேரம் ஓடும். இது 20 நிமிஷம் தான் ஓடும். நீங்க கொடுக்குற காசை குறைஞ்சபட்சம் அது உங்களுக்கு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இதையும் தாண்டி வச்சு அப்படியே நான் வெளியில வாங்கிட்டேன் கம்மி விலை. ஒண்ணும் கவலைப்பட யூஸ் பண்ணி எங்கிட்ட கொண்டு வாங்க. நாங்க மேனுஃபேக்சருங்கனால எங்களால சர்வீஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். எங்க வாங்கினாலும் எங்கிட்ட கொண்டு வாங்க. சோ இது எதுக்கு அப்படின்னா இதைத்தான் நாங்க வந்து ஒரு விஷயம் சொல்றது என்னன்னு சொல்றோம்னா எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சர்வீஸ்ல 100% நாங்க வந்து இன்னைக்கு வந்து தன்னிறைவோட இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை வந்து சொல்றோம். கார் வாஷரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 பார் 170 பார் 190 பார் அந்த மாதிரி ரேஞ்சில வந்து உங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12.5 HP. ஆமா 300 பேர் செய்யற வேலை ஒரு மிஷின் செய்யும். முக்கியமா அந்த பெரிய பெரிய கோயில்கள்லாம் கழுவுறதுக்கு 10 பேர் 30 பேர் கும்பலா செய்வாங்கல்ல அந்த வேலையை ஒரு மிஷினே செஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிராண்ட் வேணும் அப்படின்னா எங்களோட ஹீரோ ஜெட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அக்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க, நர்சரி வச்சிருக்கீங்க, இல்ல 1 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் வச்சிருந்தாலும் எங்களால உங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ண முடியும். முக்கியமா இந்த அக்ரியோட நோக்கம் வந்து மேன் பவரையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் செலவையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இடுபொருள் செலவு குறைக்கிறது என்ன அப்படின்னா இப்ப நீங்க பாக்குற இது வந்து பாத்தீங்கன்னா வீடார்னு சொல்லுவோம். இந்த வீடார் சாதாரணமா நீங்க வேர்க்கடலையா இருக்கும் மொச்சை தட்டை பயிர் ஊனணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேர் வேலை செய்யறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கூலி இருக்கணும். சோ 2.5 ஏக்கரா 3 ஏக்கரா குறைஞ்சபட்சம் 2 to 3 நாள் வேலை செய்யும். 2 மிஷின் இருந்தா போதும். 3/4 ஏக்கராவை ஒரே நாள்ல நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். ஒரே நாள்ல கவர் பண்ணலாம். அப்ப 2 பேர் இருந்தாவே தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து எர்த்தாகர். இது வந்து பாத்தீங்கன்னா எர்த்தாகர் இதோட வீடியோ எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். கண்ணு நடுறதுக்கோ கல்லு நடுறது எதுக்குனாலும் குழி 2 இன்ச்ல இருந்து 12 இன்ச் வரைக்கும் குழி போடுறதுக்கு உங்களுக்கு வந்து இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட்டர் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. தென்னை மரம் சுத்தி பாத்தி கட்டுறது, மண்ணை கிளறி விடுறது, புல்ல எடுத்து விடுறது அந்த மாதிரி தான். அதோட பெரிய வெர்ஷன் அப்படின்னு சொல்ல ஒரு டிராக்டர் மாதிரின்னு சொல்றது அப்படின்னா பவர் வீடார். இந்த பவர் வீடாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 HP ல ஒரு 300 cc 299 to 300 cc வந்து வர்ற மாதிரி இருக்கும். 2 ஃபார்வர்ட் கியர் 1 ரிவர்ஸ் கியர் இருக்கும். பியூர் சாஃப்ட் இதுலயே இருக்கிறது அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து இதுல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு HD பம்பை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தென்னை மரத்துக்குலாம் கரண்ட் இல்லாம தண்ணி அடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு கலப்பை இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து கலப்பை தெரியுது பாருங்க. இந்த மாதிரி கலப்பையை வச்சு நீங்க ஏர் ஓட்டுறதுனால ஏர் ஓட்டிக்கலாம். உங்களுக்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் எப்படி உங்களுக்கு கல்டிவேட்டர் வேலை செய்தோ அந்த மாதிரி இது வந்து மண்ணை கிளறது உழுவுறது அந்த மாதிரி வேலைக்கு வந்து தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிறது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இது வந்து மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்னு கொடுத்துறோம். இந்த ஒரு ஸ்டிக்ல நீங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நீளமா வேணா நீளமா கம்மியா வேணா கம்மியா பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு இல்லீங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். இதை போட்டு அமுத்தின் மாதிரி புஷ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா எங்கேயாவது இந்த அடர்த்தியா புல் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து கிளறி எடுக்கிறது நடக்கும். அதே இது இல்ல நீங்க இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து பெருசா வந்து நீங்க கிளறி எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு கீறி விடுறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரேக்னு சொல்லுவாங்க. இதை இப்படி தூக்கிட்டீங்க அப்படின்னா இது அப்படி எவ்வளவு தூரம் வேணாலும் விரிச்சு வச்சுக்கலாம். சோ பிரிச்சு இதை நீ ஹைட் பண்றதுனால பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஏதாவது களத்துல காய வச்சிருக்கீங்க, இல்ல புல்லு அரிக்கணும், இல்ல
வைக்கோல் அரிக்கணும் உங்களுக்கு வந்து, இல்ல ஏதாவது எருவெல்லாம் இருக்கு அதை கிளறி விடணும், நம்ம வந்து கை வைக்காம பண்ணணும்னு செய்யற வேலைகள் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வந்து பண்றதுக்கு வந்து நீங்க தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பப்பாயா பிக்கர் வேணும், பப்பாளி பழமா இருக்கட்டும், மேங்கோவா இருக்கட்டும், இதுலயே நீங்க இதுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று பெருசா வந்துடும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுல பெரிய டெலஸ்கோபி போல்னு வருது. அந்த டெலஸ்கோபி போல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 22 அடி வரைக்கும் நீளம் பண்ணலாம், குறுக்கிறதுனாலும் குறுக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க சிசர் இருக்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்குற என்ன வேணாலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவோம். ஸோ மருந்து அடிக்கிறதுங்கிறப்ப வந்து முந்திரி மரத்துக்கோ மாமரத்துக்கோ கொய்யா மரத்துக்கோ அடிக்க, அதோட இலைகள் அடர்த்தியா இருக்கு. இப்ப நாத்துக்கு அடிக்கிறப்ப சாதாரணமா நீ பேட்டரி முதல மாட்டி அடிக்கிறீங்க. இந்த மாதிரி மிஸ்ட் ஸ்ப்ரேயர்ல அடிச்சீங்க அப்படின்னா தான் அது புகை மாதிரி போய் கம்ப்ளீட்டா அது உள்ளுக்குள்ள இருக்க பூச்சி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அரெஸ்ட் ஆகி இது பண்ணிடும். உங்களுக்கு இங்க இருக்கிறது வந்து ஜென்செட் 3 கிலோவாட்ல இருந்து 10 கிலோவாட் வரைக்கும் ஜென்செட் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த ஜென்செட்ல வந்து பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம இருக்கக்கூடிய நாய்ஸ்லெஸ் ஜென்செட் வேணாலும் நாய்ஸ்லெஸ் ஜென்செட் இருக்கு உங்களுக்கு வந்து. இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் ஆப்ரேட் பண்றதுலயே இது ஓரளவுக்கு வந்து சவுண்ட் வர மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரே மிஷின்ல 2 அவுட்புட் எடுக்கிற மாதிரினாலும் அவுட்புட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதுல வந்து செல்ஃப் ஸ்டார்டராகவும் வந்துடும். முந்தி மாதிரி நீங்க எக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, இழுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறதுல செல்ஃப் ஸ்டார்டர் வேணும்னாலும் செல்ஃப் ஸ்டார்டராகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெச்டி பம்பா இருக்கட்டும், இல்ல வாட்டர் பம்பா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி என்ன வேணும் அப்படின்னாலும் தாராளமா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்தாலும் எங்களால ஒரு பெஸ்ட் ரேட்ல வந்து பண்ணி கொடுக்கும். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து ரேட்டுன்னு சொல்லலாம். பாக்குறவங்க என்னப்பா ரேட்டே சொல்லலாம் அப்படிமா. இந்த வீடியோ நான் பண்ணதோட நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி பொருள் இந்த குவாலிட்டி இங்க இருக்குது. இதைத்தான் நான் சொன்னேன் இந்த வீடியோல வந்து. எங்களுடைய காப்பர் ஓட்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் எங்க இருந்தாலும் வாங்க, பட் காப்பர்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது தான் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு முக்கியமா என்ன ஸ்பெக் வேணும், என்ன 2 வீலருக்கு ஒன்று இருக்கு, 4 வீலருக்கு அந்த மாதிரி என்ன வேணும்னு கேட்கறவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். கான்டாக்ட் பண்ணி கேட்டா தாராளமா 100% சொல்லிடுவோம். ஓகே, இப்போ ஈரோட்ல நம்ம ஷோரூம் இருக்கு, பிரான்ச்சஸ்ல என்ன? ஈரோட்ல பெருந்தரோடு பழையபாளையத்தில் இருக்கு, நாமக்கல் துறையூர் ரோட்லயே நம்ம பிரான்ச் இருக்குது உங்களுக்கு, சேலம் ஏஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ் மெயின் ரோட்லயே நம்ம பிரான்ச் இருக்கு. இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இப்ப பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே அங்கே இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஸ்ட்ரக்சரே ஒரே மாதிரி, ஒரே கலர்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அளவு தமிழ்நாடு சவுத் இந்தியா முழுக்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு எங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கு. நாங்க டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சு வச்சிருவோம். 2 போட்டுருவோம். அதுக்கு உண்டான சார்ஜஸ் நீங்க அங்க கொடுத்துடலாம். சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஸ்கிரீன்ல நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் கான்டாக்ட். ஆமா, கீழ இருக்க ஸ்க்ரோலிங் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சு வைக்கிறோம். வீடியோ ஓகேன்னா சொல்லுங்க, நீங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நாங்க அனுப்பிச்சு வச்சோம். ஸ்வாட் என்டர்பிரைசஸ், ஈரோடு பெருந்தரோடு பழையபாளையம், ஈரோடு டவுன்ல இருந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப்ல தான் இருக்கு. மேபி கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கு போக வேண்டாம், முன்னாடியே இருக்கு. எவ்ரிடே மார்னிங் 9:30 ல இருந்து ஈவினிங் 8:30 வரைக்கும் ஷாப் ஓபன். உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீடைல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க நேரில் வரீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம கூட ஃபாலோ பண்ணிருங்க.